இன்றைக்கு நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் சீனியும் ஒரு முட்டையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா அடித்து எடுக்கணும். இந்த சீனி கரையும் வாசத்துக்காக ஒரு தேக்கரண்டி வெனிலா சேர்க்கிறோம். 2 மேசக்கரண்டி எண்ணெயும் சேர்க்கிறோம். திரும்பவும் எல்லாம் ஒன்று சேர கலக்க வேண்டும். சீனி எல்லாம் கதை மட்டும் அடிக்க வேண்டும். இந்த கப்பால் ஒரு 3/4 கப் பால் சேர்த்து திரும்பவும் கலக்கி எடுப்போம். இப்போ கடைசியாக இதால் 1 கப் மாவும் ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடரும் போட்டு அரைச்சி இதோடு சேர்த்து கலந்து எடுக்க வேணும். இப்போ இந்த போட்ட பிறகு நல்லா அடிக்க தேவையில்லை, சும்மா கலந்து எடுத்தால் போதும். இப்போ எல்லாம் ரெடி. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சுடத்தவங்க. இனி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு இந்த மாவை ஊற்ற வேணும். சட்டி நல்லா சுட்ட பிறகு சூட்டை கொஞ்சம் குறைச்சி போட்டு தான் ஊற்ற வேணும். இப்போ எல்லாம் சுட்டு எடுத்தாச்சுது. இது காலமை சாப்பாட்டுக்கு நல்ல குயிக்காக செய்து எடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. இதுக்கு சொக்கோலா இல்லாட்டி வாழைப்பழம் அதை சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.